டிஸ்கவர் யுவர் செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி டிஸ்கவர் யுவர் செல்ஃபில் எப்போ பிஜிடிஆர்பி வரும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் போடலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு ஜிஓ வந்தது. அந்த ஜிஓனுடைய அடிப்படையில் மே மாதம் 31க்குள்ளே டெட்டு பேப்பர் 1, 2 அந்த தேர்வுக்கான ரிசல்ட் முடிவுகளை எடுத்து அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ கேட்டிருந்தாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதத்துலேயே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் டிசம்பரில் வந்தது. டெட்டு பேப்பர் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜான்வரியில் வர்ற மாதிரி இருந்தது. மிக்ஸாம் புயல்னால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து கடந்த வாரம், அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதற்கான விரைவில் வந்து ஒரு அஃபிஷியல் கீ ஆன்சர்ஸ் போடுவாங்க. அப்புறம் வந்து ரிசல்ட்டு, செலெக்ஷன் லிஸ்ட்டு அதெல்லாம் வருது தனியாக. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம சொன்னோம் ஏற்கனவே வந்து கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பேப்பர் 1க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். இது முடிஞ்ச உடனே ஸோ அந்த அடிப்படையில் 1க்கான நோட்டிஃபிகேஷனும் வந்தாச்சு. ஏப்ரல் வரக்கூடிய ஜூன் மாதம்தான் எக்ஸாம் இருக்குது. ஏப்ரல் 14லேருந்து மார்ச் 15 வரைக்கும் ஒரு மாத காலம் வந்து அப்ளிகேஷனுக்காகவும், அடுத்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் முடிஞ்ச உடனே ஏப்ரலில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வருது. ஸோ அந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமை ஸ்கிப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது ஜூனில் தான் எக்ஸாமே இருக்குது. ஆக்சுவலாக என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரலில் எக்ஸாம் வந்துடும் அல்லது அப்படின்னு நினச்சோம். ஏப்ரலில் வந்து பல்வேறு இந்தியா முழுக்கம் நடைபெறக்கூடிய தேர்தல், ஸோ அந்த ப்ராசஸ், அப்புறம் பேப்பர் எவாலுவேஷனு, ரிசல்ட் பப்ளிஷிங்கு, நீட் எக்ஸாம் இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுனால ஜூனில் எக்ஸாம் தள்ளி போயிடுச்சு. அப்போ ஜூன் அப்படின்னா அந்த எக்ஸாம் முடிவடையும் பொழுது, அந்த ஜூனில் எக்ஸாம் ஆரம்பித்து முடித்த உடனே ஜூலையிலே நமக்கு வந்து பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த ஷெட்யூல் தான் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ண வேண்டியது தான். அதற்குள்ளே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மே மாதத்துக்குள்ளே ஒரு உத்தேச பட்டியல் நமக்கு வந்துடும். பிஜிடிஆர்பிக்கு எத்தனை பேர் தேவை, சப்ஜெக்ட் வைஸாக தேவைங்கிறதும் தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஜூன் மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் எல்லாமே வந்து முடிச்சிடுவாங்க. அதாவது 2024-25 கல்வி ஆண்டுக்கான வேலைகளும் முடிந்துடும். அப்படி முடியும் போது எங்கே வேக்கன்சி இருக்குது, எங்கே எத்தனை பேர் தேவை அப்படின்றத கண்டிப்பாக வந்து ஜட்ஜ் பண்ணிவிட்டு இந்த போஸ்டிங் ஆனது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2, அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணியிடங்களும் கொஞ்சம் உயரலாம். ஸோ இது போக பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் நம்ம கேட்குறது வந்து பேக்லாக் வேக்கன்சி, அந்த ஏற்கனவே ஃபில்லப் பண்ணப்படாத வேக்கன்சி, அதை பற்றியும் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வேக்கன்சி வந்து ஆளே இல்லாததுக்கு நம்ம பண்ண முடியாது. உதாரணமாக ஒரு SC/ST பிரிவினர் இடத்துல இல்லை அப்படின்னா அதை பிசியை நிரப்ப முடியாது. ஆனால் பிசி இல்லாத இடத்துல SC/ST பிரிவினரை நிரப்பலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிஜிடிஆர்பி கண்டிப்பாக சொன்னபடி சரியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஈவன் வந்து அதற்கு முன்னாலே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். அப்புறம் பேப்பர் 1க்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த தமிழ் தகுதி தேர்வை ரொம்ப நல்லா நீங்கள் கையாள வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா பேப்பர் 2ல் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டாங்க. ஸோ உங்களுக்கான அந்த தகுதி தேர்வு 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த தகுதி தேர்வுக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்கவும், இதுவும் வந்து முக்கியமானது. அடுத்து பிஜிடிஆர்பி பொறுத்த மட்டுக்கும் நீங்களும் மிக முக்கிய கவனத்தில் கொள்ள வேண்டியது தமிழ் தகுதி தேர்வு என்பதை தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். அதனால் தமிழ் தகுதி தேர்வு, எஜுகேஷன் சைக்காலஜி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே சப்ஜெக்ட், இந்த 4லையும் நீங்கள் வந்து தரவாக இருக்கணும். தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் பாஸ் பண்ணால் போதுமானது. அந்த பாஸ் பண்ணுறதுக்கான சஃபிஷியன்ட் நாலேஜ் கூட நமக்கு கண்டிப்பாக வேணும். நம்மளுடைய சேனல் சார்பாக தமிழ் தகுதி தேர்வுக்கான மெட்டீரியல் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது முடிஞ்சவொடனே சொல்கிறேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் பயன்பெறலாம். கரெக்டாக அந்த ஒரு 37 ஹெட்டிங் தலைப்பின் கீழே வந்து ப்ரிப்பரேஷனில் ஒரு போய்கிட்டு இருக்குது. ஸோ அது முடிஞ்சதுன்னா அதையும் வந்து பிஜிடிஆர்பிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நாம் வந்து தரலாம் அப்படின்னு முடிவில் இருக்கும். அதனால் வெகு விரைவில் பிஜிடிஆர்பி ஆனது வந்துடும். இப்போது நீங்கள் ஒரு நல்ல எஃபோர்ட் போட்டு நல்ல ப்ரிப்பரேஷனில் இருங்க. ஸோ நாளை, அதாவது இந்த பிப்ரவரி 11ஆம் தேதி ஒரு டெமோ கிளாஸஸ் இருக்குது. இது 2 நண்பர்களுக்காக. ஒன்று அனைத்து விதமான சப்ஜெக்ட் நண்பர்களுக்காக எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே. காமர்ஸ் நண்பர்களுக்கான ஒரு டெமோ கிளாஸ், இந்த 2ம் வந்து நடைபெறுது. ஸோ அதுக்கு வாங்க. ஸோ உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை மெட்டீரியல் வேணும்னா மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியத்துலேயும் இருக்குது. காமர்ஸையும் அப்படி தான், தமிழ், இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. இட் இஸ் அ ப்ரப்போசல் ஃபார் கண்டக்டிங் ஆன்லைன் கிளாஸ். ஆன்லைன் கிளாஸுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. பட் ஒரு சஃபிஷியன்ட் எண்ணிக்கை எங்களுக்கு வேணும். மினிமம் ஒரு 10 மெம்பர்ஸ் அது வேணும். அப்படின்றதுனால அது போய்கிட்டே இருக்குது.
ஸோ இந்த 11ஆம் தேதி நீங்கள் எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ ஸோ அதை வைத்துக்கொண்டு நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸும் 18ஆம் தேதி ஆரம்பிச்சிடலாம். அதனால் காமர்ஸ் நண்பர்களுக்கான இது ஒரு அழைப்பினே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, எல்லோரும் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வாங்க. அப்போ தான் உங்களுடைய டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். மற்ற சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்கள் எஜுகேஷன் சைக்காலஜி ஆன்லைன் கிளாஸுக்காக கேட்டிருந்தீங்க. நீங்களும் அந்த டெமோ கிளாஸஸ் பார்த்துட்டு உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கங்க. அடுத்த வாரம் நடைபெறக்கூடிய அடுத்த பேட்சுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இதை உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.